Good morning to all. Today we will talk about 10th science அடுத்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்னா எல்லாத்துக்குமே தெரியும், கரண்ட் இல்லாமல் நம்ம இப்போது கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட கரண்ட் போயிடுச்சேன்னு புலம்புவோம். பிகாஸ் கரண்ட் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. எல்லாமே ஆல் இன் ஆல், லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அடுப்பு முதற்கொண்டு எல்லாமே எலக்ட்ரிக்கில் வந்துருச்சு. ஸோ கரண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கரண்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ அந்த கரண்ட், எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த யூனிட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் எலக்ட்ரிசிட்டி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ எ கண்டக்டர். அதுதான் எலக்ட்ரிசிட்டி. சரியா? அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸை ஒரு கண்டக்டர் மூலயமா ஃப்ளோவாக கொடுக்குது அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ் அ காமன் டேர்ம் இஸ் refers to form of energy. The usage of electric current in our day-to-day life is very important. அதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, எங்கெங்கே கரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க நமக்கு தெரியும். ஹவுஸ், வீட்டில், எஜுகேஷனல். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாமே, ஸ்கூல் முதற்கொண்டு எல்லாமே இப்போ எலக்ட்ரிக் தான். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டெல்லாம் போர்டில் எழுதி அதுக்கு பாட்டு பாடி லோயர் கிளாஸ்க்கெலாம் அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. பட் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வீடியோ இல்லையா? எல்லாமே விஷுவலாக தான் காட்டி அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான். சரியா? லேசர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க, அதுக்கு கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? இந்த மாதிரி மெத்தடில் தான் கரண்ட் எல்லாம் யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் மிஷினரிஸ் எல்லாமே கரண்ட்டில் தான். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஃபுட் ஃபேக்ட்ரியிலேயே கூட எல்லா மிஷினும் கரண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதே எல்லாம் ரெடி பண்ணி கடைசி பேக்கேஜிங் முடிகிற வரைக்கும் அது எல்லாமே மிஷின் தான், அதுக்கு கரண்ட்டு தான் தேவை. ஸோ கரண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசிய தேவை. அது இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் கூட எதில் பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், எல்லாமே செல்ஃபோன் இஸ் அ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? எல்லாமே எலக்ட்ரிக் தான். அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எது அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? சரி, இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஆல்ரெடி த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ எ கண்டக்டர். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது எதன் மூலியமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு கண்டக்டர் மூலியமாக. எலக்ட்ரிக் சார்ஜஸ் எப்படி கிடைக்குது? எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் மூலியமாக கிடைக்குது. சரியா? ஆட்டமோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு ஒரு கண்டக்டர் மூலியமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதாவது கண்டக்டருங்கிறது காப்பர் ஒயர், ஒயரில் உள்ள காப்பர் கம்பி மாதிரி இருக்கு இல்லையா? அதன் மூலியமாக நம்ம அதுதான் கண்டக்டராக யூஸ் ஆகுது. அதன் மூலியமாக வெளியில் வர அந்த எலக்ட்ரான் சார்ஜஸை அப்சர்வ் பண்ணி நம்ம கரண்ட்டை அதை ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். வில் கன்ஸ்டிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். திஸ் இஸ் சிமிலர் டு the flow of water through a channel or flow of air from a region of higher pressure to a region of lower pressure. இது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல ஈஸியாக ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு இப்போ பாருங்கள்,
இப்போ பாருங்கள், ஒரு 2 பவுல் இருக்குது. இந்த மாதிரி 2 பவுலில் இருக்குது. 2 பவுலில் நம்ம கரெக்டாக ஒரு 2 ஈக்குவலாக நம்ம வாட்டர் நிரப்பி வச்சுருக்கோம். சரியா? இது ஃபுல் வாட்டர் இருக்குது. 2த்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பைப் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது 2 ஈக்குவலான வாட்டர் லெவல் இருக்குது. ஸோ இதில் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னா தண்ணி இது வழியாக போகும். போனால் சேஞ்சஸ் நடக்குமா நடக்காதா? ஃபுல்லாக இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டியூப்பில் வந்து தண்ணி என்ன இருந்தாலும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இதே இந்த மாதிரி ஒரு லார்ஜ் வெசல் எடுத்துக்கிறோம். இந்த லார்ஜ் வெசலில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். நிறைய தண்ணிங்க இருக்குது. ஃபுல்லாகவே ஊற்றி வச்சாச்சு நம்ம. ஓகே, இதில் கம்மியாக தான் இருக்குது, கால்வாசி இருக்குது. சரியா? இப்போ இந்த டியூப் நான் திறந்து விடுறேன். தண்ணி எதில் ஈஸியாக ரொம்ப இதுலேருந்து சல்லுன்னு போயிடும். பிகாஸ் இங்கே இடம் ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ரெண்டும் ஒரு ஸ்டேஜில் ஈவனாக வரும் வரைக்கும் அது ஃபுல்லாகிட்டே இருக்கும். அப்புறம் வந்த உடனே அப்படியே நின்றும், ஃப்ளோ ஆகிறது இருக்காது. இப்போது பாருங்கள், இங்கே கம்ப்ளீட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ நீங்கள் டியூப் இந்த ஓப்பன் பண்ணி விட்டிங்கனாலும் தண்ணி எங்கேயுமே மூவ் ஆகாது. பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேஜில் இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெசல் வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. பட் இந்த வெசலில் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ திறந்து விட்டோன்னே என்ன ஆயிடுது, ஸ்பேஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு. அதான் இது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, ஹையர் பொட்டென்ஷியலில் இருக்குது, இது லோயர் பொட்டென்ஷியலில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து தண்ணி ஃப்ளோ ஆகி இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேஜ் வர வரைக்கும் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஈக்குவல் ஸ்டேஜ் வந்தோடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஃப்ளோ ஆகிறது. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து கரண்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹையர் ப்ரெஷர் அந்த பொட்டென்ஷியலில் இருந்து லோயர் ப்ரெஷருக்கு ஈஸியாக அது வந்து மூவ் ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே ஹையர். பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் பார்த்தோன்னா ரெண்டுமே ஹையரில் இருக்குது. பிகாஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலும் அதில் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இடம் இல்லை. ஆனால் இங்கே இடம் இருந்திருக்கு, காலி ஸ்பேஸ் இருந்திருக்கு. சரியா? இது லோயர் ப்ரெஷரில் இருந்திருக்கு, இது ஹையர் ப்ரெஷரில் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹையர் ப்ரெஷரில் இருந்து உங்களுக்கு லோயர் ப்ரெஷருக்கு ஈஸியாக தண்ணி போயிருக்கு. சரியா? அந்த மாதிரி மெத்தடில் தான் கரண்ட்டு கூட ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோயர் ப்ரெஷருக்கு அந்த கரண்ட் சார்ஜஸை வந்து ஃப்ளோ பண்ணுது. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் பண்ணுது. சரி, இந்த மெத்தட்லனா எப்படி அது ஃப்ளோ பண்ணுது, நமக்கு அது வேணும் இல்லையா? எப்படி ஃப்ளோ பண்ணுது, எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இதுலேயே ஒரு பிக்சர் காமிச்சிருப்பாங்க. பாருங்கள் இந்த பிக்சரை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ. இது பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். அப்போது எப்படி கரண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் உங்களுக்கு கரண்ட் வரும். சரியா? அப்போது இதுலேருந்து கரண்ட் பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த டைரெக்ஷனில் போய் நெகட்டிவ்க்கு போகும். அதான் நம்ம சொல்லிட்டோமே, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டுமே. பாசிட்டிவ்ங்கிறது ஹையரு, மைனஸ் நெகட்டிவ்ங்கிறது லோயர் கான்சன்ட்ரேஷன். இந்த வேல கரண்ட் வந்து உங்களுக்கு போகும். ஆனால் இதில் எலக்ட்ரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரான் எந்த டைரெக்ஷனில் போகும், கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்போ எலக்ட்ரான் நமக்கு வேணுமே, எலக்ட்ரான் எப்படி போகும் அப்படின்னா, கரண்ட் வந்து இந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு நம்ம பார்த்துட்டோம். பட் எலக்ட்ரானோட டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். சரிங்களா? இந்த வேல போகும். கரண்ட் இப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி வந்தால் தான் கரண்ட் இந்த பக்கம் வரும் அப்படின்னு அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு வேல போகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். சரிங்களா? இதுதான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான அந்த டைமிங்கு. இப்போ பாருங்கள், in a similar manner the electric current passes from the positive terminal higher electric potential of a battery to the negative terminal through a wire
as shown in the figure. சரியா, இதில் இருக்கிற மாதிரி, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து பேட்டரி அந்த சார்ஜஸ்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, பாஸ் ஆகுது, எது வரைக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கு வருது, த்ரோ எதன் மூலியமாக, வயர் மூலியமாக. பட் இதில் எலக்ட்ரான் மூமெண்ட் எப்படி இருக்கும், எலக்ட்ரானோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மெத்தட். சரிங்களா, சரி, இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அடுத்த டாபிக். டெஃபினிஷன் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட்டுனா என்ன, கரண்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள், ஏன்னா ஃபிசிக்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ கரண்ட்டுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. அது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஐ. கரண்ட்டுக்குன்னு சிம்பிள் இருக்குது, அதுதான் கேபிட்டல் ஐ. சரிங்களா, இந்த சிம்பிள். சரி, இப்போ டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர். ஒரு கண்டக்டர் வழியாக எந்த அளவு சார்ஜஸ் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா, சரி, அது இன்னொரு வேலை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா the amount of electric charges flowing in an cross section of a conductor. அதாவது என்ன ஒரு மெத்தடில் இந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்ஸ் பாஸ் ஆகுது, அந்த சார்ஜஸ் எலக்ட்ரிக் கரண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு யூனிட் இருக்குது, எஸ்ஐ யூனிட். ஆல்ரெடி நமக்கு தெரியும், எஸ்ஐ யூனிட்டில் தான் எல்லாத்தையுமே நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது. அதை எதை வச்சு நம்ம அந்த யூனிட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நெட் சார்ஜ் வந்து எவ்வளோ டைமிங்கில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணுறோம். சரிங்களா, அதோட ஃபார்முலா பாருங்கள். இஃப் அ நெட் சார்ஜ் வந்து Q அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நெட் சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது அந்த கிராஸ் செக்ஷன் அந்த கண்டக்டரில் குறிப்பிட்ட டைமிங்கில். சரியா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஸ்ஐ, அதனுடைய யூனிட், அதாவது எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டோட யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, இது குறிப்பிட்ட டைமில், அதாவது அந்த சார்ஜஸ் வந்து நெட் சார்ஜ் வந்து எவ்வளோ டைமிங்கில் பாஸ் பண்ணுது, அந்த கண்டக்டர் மூலிமா பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐங்கிறது என்ன, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி கரண்ட். Q நெட் சார்ஜ், எவ்வளோ டைமிங்கில் இந்த நெட் சார்ஜ் வந்து இந்த கண்டக்டர் அந்த த்ரோ வயர் மூலியமாக எவ்வளோ தூரம் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே, இதை எஸ்ஐ யூனிட் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எஸ்ஐ யூனிட்னா என்ன, நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த கரண்ட்டில் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஆம்பியர். சரியா, இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட், ஆம்பியர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் ஆம்பியரை வந்து ரைட்டிங் பார்ட்டில் எழுதும்போது ஆம்பியரை இந்த மெத்தடில் தான் எழுதணும், அதாவது ஸ்மால் லெட்டரில் ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பட் நீங்கள் யூனிட்டில் ஒன் வேர்ட், அந்த யூனிட்டை நம்ம 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர்னு போடுறோம் இல்லையா, அதில் லெட்டராக எழுதாமல் நீங்கள் ஒன்லி வேர்டு அந்த யூனிட்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அது கேபிட்டல் ஏ. சரிங்களா, இப்படி தான் டினோட் பண்ணும். நான் ஆம்பியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு இல்லை, 1 ஏனாவே 1 ஆம்பியர்னு அர்த்தம். சரிங்களா, கீழே பாருங்கள் 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஆம்பியர்னு எழுதலைன்னா 1 கேபிட்டல் ஏ அப்படின்னு போட்டாவே 1 ஆம்பியர்னு மீனிங் ஆகிடும். ஓகேவா, சரி, இது 1 ஆம்பியருக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகணும் கண்டக்டரில் அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. அப்போ 1 ஆம்பியர் தான் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, 1 ஆம்பியர் அப்படின்னு நாங்கள் ஆன்சரே என்ன, 1 ஆம்பியர்னு ஆயிடுச்சு. எவ்வளோ கரண்ட்டு 1 ஆம்பியர் தான் வருது. சரி, அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், டைமிங்கும் சரி அது கிடைக்கக்கூடிய சார்ஜஸும் சரி எனக்கு 1 இருந்தால் மட்டும்தான் என்னால் 1 ஆம்பியர் கொண்டு வர முடியும். ஆன்சரே 1ன்னு கொடுத்துட்டான் இல்லையா, அப்போ எனக்கு இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கணும், 1 கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஆன்சர் 1ன்னு வரும். வேறு ஏதாவது கொடுத்தா ஆன்சர் 1 வருமா, வராதுல்ல. அப்போது எனக்கு 1 கூலும் இருந்து 1 செகண்டில் பாஸ் பண்ணும்போது எனக்கு 1 ஆம்பியர் கிடைக்கும். ஓகேவா,
இப்போ பாருங்க, current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. Hence 1 ampere is equal to 1 coulomb divided by 1 second. ஓகேவா? எனக்கு 1 ampere current இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ சார்ஜஸ் எலக்ட்ரான் சார்ஜஸ் வந்து எந்த கண்டக்டர் வழியே எவ்வளோ நேரத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம 1 கூலும் டிவைட் பை 1 செகண்ட். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துட்டோம்? எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு I is equal to Q டிவைடட் பை T அப்படின்னு பார்த்தோம். Qங்கிறது நெட் சார்ஜ்னு பார்த்துட்டோம். ஹவு மெனி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், இந்த கரண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதை தான் 1 கூலும். எவ்வளோ பண்ணுது? 1 கூலும். ஓகேவா? எவ்வளோ டைமிங்கில் எடுத்துக்குது? 1 செகண்ட் எடுத்துக்குது பாயறதுக்கு. அந்த கரண்ட் அந்த கண்டக்டரில் பாயறதுக்கு 1 செகண்டில் எவ்வளோ பாயுது? 1 ஆம்பியர். அதான் 1A. ஓகேவா? 1 ஆம்பியர். இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்தது இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஸ்மால் ப்ராப்ளம், நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு a charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி நெட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க, அதாவது Qவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஃபார்முலா என்ன? கேபிட்டல் I is equal to Q டிவைடட் பை T. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12 கூலும் கொடுத்துருக்காங்க. 12 கூலும்ங்கிறது என்ன? நெட் சார்ஜ், Qவோட ஆன்சர். சரியா? ஃப்ளோ த்ரோ ஏ பல்ப் இன் செகண்ட். பல்புக்கு எத்தனை செகண்டில்? 5 செகண்ட்ஸில் டைமிங் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நமக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாகும். அதாவது இங்கே ஆம்பியர் வரவுலேயே எத்தனை ஆம்பியர் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அந்த பல்பில். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து 12 சார்ஜஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், 12 சார்ஜஸ் 5 செகண்ட்ஸில். அப்போது I is equal to Q கிட்ட 12 போட்டுக்கிறோம், T கிட்ட 5, நம்ம டிவைட் பண்ணோம்னா 2.4 ஆம்பியர். எனக்கு எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் கிடச்சிருக்கு? I எவ்வளோ? 2.4 ஆம்பியர். ஓகேவா? இதுதான் இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஒரு இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் தான். எப்படி எல்லாம் கரண்ட்டு எந்த மாதிரி வேலை எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு. இது பல்ப். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே இது வந்து ஆம்பியர் மீட்டர், இது கீ, இது வந்து வோல்டேஜ், எவ்வளோ கரண்ட் வோல்டேஜ் பாஸ் ஆகுது அப்படின்னு. கரண்ட் வந்து இந்த வேலை வருது. சரியா? இந்த வேலை வந்து பல்புக்கு வருது ரெசிஸ்டர் மூலமாக. சரி, இதில் இந்த சிம்பிள்லாம் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஆனால் இந்த சிம்பிளில் என்னத்துக்கு இப்படி கொடுத்துருக்காங்க? இதில் என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இது வந்து பல்பு அப்படின்னு எழுத முடியாது, ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி எழுத முடியாது. எல்லா இடத்துலையுமே இது ஆம்பியர் மீட்டரு, இது வந்து சுவிட்சு, அந்த மாதிரி எதையுமே எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது நம்மளை. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கோடிங் வேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவும் சரி, நாளைக்கு பின்னாடி எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டே எடுத்திங்கன்னா கூட, ஒரு இன்ஜினியரிங் லெவலில் போகிறீங்கன்னா கூட இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரியா? சில நம்ம எலக்ட்ரிக் போர்டு அந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இந்த சர்க்கியூட் போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன் கொடுக்கறது இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அதை கீழே வந்து சிம்பிள்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், காம்பனன்ட்ஸ், சிம்பிள் ஆஃப் சம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கியூட்டில் காம்பனன்ட்ஸ் என்ன, யூஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகேவா?
சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இந்த காம்போனன்ட்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெசிஸ்டாருக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதாவது சிம்பிளாக இருந்து போகலாம். சரியா, நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு அங்கே என்ன யூஸ் ஆகணும், பேட்ரி வேணும். சரிங்களா, பேட்ரி இருந்தால் நம்ம கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு பேட்ரி சொல்லிக்கலாம். பாருங்கள், எலக்ட்ரிக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கியூட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதோட சிம்பிள்ஸ், காம்போனன்ட்ஸோட சிம்பிள்ஸ் இது. சரிங்களா, சிம்பிள்ஸ்ன்னு போட்டிருக்க மாட்டேன், சிம்பிள்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரியா, ஓகே. ஏன்னா நம்ம ஃபுல் லெசன்னா சரி, இங்கேயும் சரி, எங்கே படித்தாலும் இந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்க்கு சில சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த சிம்பிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் நம்மளால் அதை என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, ஓகே. சரி, ஃபஸ்ட்டு வந்து புக்கில் கொடுத்துருக்குறது ஓகே, எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இதை எழுதுனதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட் வந்து பேட்ரி இருந்தால் தானே கரண்ட்டு நம்ம எடுக்க முடியும். பேட்ரியில் எப்படி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன் சைட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாசிட்டிவ் எப்பயுமே பெருசாக இருக்கும். சரிங்களா, நெகட்டிவ் டயோடு வந்து சின்னதாக இருக்கும் எப்பயுமே. சரிங்களா, இந்த மெத்தடில் தான் நம்ம எலக்ட்ரிக் இது கரண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் இதுக்கு சார்ஜஸ்க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பார்ட்டன்ட் சார்ஜஸ்ஸு. ஸோ பாசிட்டிவ் வந்து பெருசாக இருக்கும் அந்த கோடு, நெகட்டிவ் வந்து சின்னதாக இருக்கும் கோடு. பேட்ரிக்கு என்னென்னு டினோட் பண்ணுவாங்கன்னா பிடி அப்படின்னு ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டர். பேட்ரி வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டருக்கு வந்து எப்படி போட்டிருக்கோம்னா, நடுவில் வீன் போட்டு பின்னாடி ரெண்டு பக்கமும் சார்ஜஸ் போட்டிருக்கோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் போட்டிருக்கோம். இது வோல்ட் மீட்டர். அதாவது பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் வேணுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் ஆகுது. சரிங்களா, சரி. எவ்வளோ கரண்ட் வருதுன்றது மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போது எந்த அளவுக்கு கரண்ட் வந்து எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படிங்கிறத இந்த அம்மீட்டர், வோல்டேஜ் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்குறோம், எவ்வளோ கரண்ட் வேணுங்கிறத அம்மீட்டர் வச்சு செக் பண்ணுறோம். சரிங்களா, பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு எத்தனை வோல்டேஜ் இருக்கணுங்கிறது வோல்ட் மீட்டர்லேயும், அந்த அத்தனை வோல்டேஜில் இருக்கக்கூடிய கரண்ட்டு நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அம்மீட்டரும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போது அந்த கரண்ட்டில் எப்படி நீங்கள் அம்மீட்டரை எப்படி நீங்கள் டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி ஏ போட்டு இந்த பக்கம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கேல்வனோமீட்டர் வந்து கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் வேணும்னு பார்த்துட்டு அந்த கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் போகணும். சரிங்களா, எந்த டைரக்ஷனில் போகிறதுங்கிறத பண்ணுறதுக்கு தான் கேல்வனோமீட்டர். சரிங்களா, இந்த எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறத, ஏன்னா நம்ம லைட்டு எங்கே வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று வந்து ஹாலில் முன்னாடி இருக்கும், இல்லை நடுவில் இருக்கும், இல்லை அந்த சைடில் வச்சுருப்போம் சின்ன லைட். அந்த மாதிரி என்ன டைரெக்ஷனில் அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேல்வனோமீட்டர் யூஸ் ஆகுது. பேட்ரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ வோல்டேஜ் வேணுன்றது நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வோல்டேஜ் கரண்ட்டை வந்து ஹவு மச் கரண்ட், நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் இருக்கலாம். அதில் இருந்து எவ்வளோ கரண்ட் நமக்கு தேவை, ஹவு மச் கரண்ட் வி யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்மீட்டர் வச்சு அதை மெஷர் பண்ணலாம். அடுத்தது கிடைக்கிற கரண்ட்டை வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கேல்வனோமீட்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. சரி, அடுத்தது என்ன, இப்போ இவ்வளோ கரண்ட்ஸ் எனக்கு இங்கேருந்து கிடைச்சிருச்சு. ஓகே, அதுக்காக நான் வந்து இப்போ வெறும் ஒரு 5 வோல்டேஜ் மட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பல்புக்கு கரண்ட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மெத்தடில் நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, ஆனால் நான் கொடுக்குற கரண்ட் எவ்வளோ, அந்த 5 வோல்டேஜ் மட்டும்தான் தாங்கக்கூடிய அந்த லைட்டுக்கு நான் 10 வோல்டேஜ் கொடுக்குறேன் கரண்ட்டு. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகுது, அதிகமான ப்ரெஷர் போகுது. ஆனால் அந்த லைட் எவ்வளோ எடுத்துக்கும், 5 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ எந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அப்போது எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா அந்த பல்ப் என்ன ஆகும், பேர்ன் ஆயிரும். சரிங்களா, பஸ்ட் ஃபுல்லாக வெடிச்சிடும். சரிங்களா, அப்போது அந்த மாதிரி ஓவர் கரண்ட் அந்த இடத்துல போகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணி அந்த பல்புக்கு என்ன தேவையோ அவ்வளோ மட்டுமே கொடுக்கறது தான் இந்த ரெசிஸ்டார். சரிங்களா,
இந்த ரெசிஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டை எந்த அளவு அந்த பல்புக்கு அந்த வேறு என்ன திங்ஸுக்கு தேவையோ அதை மட்டும் ரெசிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்டேஜில் வந்து அதை இப்போ 5ங்கிற இடத்துல 10 கொடுத்தோன்னா 10 வோல்டேஜை வந்து 5 வோல்டேஜை அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கும், அப்சர்வ் அதை வச்சுக்கும். 5 மட்டும் அந்த லைட்டுக்கு கொடுக்கும். அப்போ மீதி இருக்கிற 5 வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை வச்சுக்கும், அது வந்து அது தள்ளிவிடும். சரியா? அதுதான் ரெசிஸ்டார். அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டார் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த சிம்பிளில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜிக்ஸாக்காக இருக்கு இல்லையா, பாருங்கள், ஜிக்ஸாக்காக இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சிம்பிளில் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கு என்ன டினோட் பண்ணியிருப்பாங்க ஒரு அப்படின்னா ஆர், கேபிட்டல் ஆர் போட்டு காட்டியிருப்பாங்க ரெசிஸ்டாருக்கு. சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டார் ஆர் ரியோஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிள் ரெசிஸ்டார் அப்படிங்கிறது என்னென்னா அதுவும் இதே மாதிரி தான், ரெசிஸ்டார் தான் அதுவும். அதனால் சிம்பிள் அப்படி போட்டு ஒரு ஏரோ மார்க் பாருங்கள் மேலே இப்படி போட்டிருக்கோம் இல்லையா. இது எதுக்கு அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய கரண்ட்டை அதிகமாகவும் கம்மியாகவும் குறைச்சி ஏற்றி அப்படி கொடுக்கறது தான் வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டார். அதை ரியோஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ரியோஸ்டார்ட்டுக்கும் இது இந்த மாதிரி ஏரோவாகவும் போடலாம், இல்லாட்டி இப்படி ஏரோவாகவும் போடலாம். சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட்லையும் இருக்கும். சரிங்களா? அதை எப்படி டினோட் பண்ணுறோம்? ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் யூனிட். சரிங்களா? அப்போ வேரியபிள் ரெசிஸ்டாருங்கிறது என்ன? இப்போ எப்படி ஃபேனில் வந்து ரெகுலேட்டர் இருக்குது, ரெகுலேட்டர் நீங்கள் ஹையில் வேணுன்னா வச்சுக்கலாம், குறைச்சி வேணுனாலும் வச்சுக்கிறோம் இல்லையா. 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும், அதை நம்ம ஹையாவோ இல்லை லோவாவோ வச்சுக்கிறோம் இல்லையா. அதுதான் வேரியபிள் ரெசிஸ்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது கரண்ட்டை வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதியை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு லாக் மாதிரி வச்சுருக்கோம், கீ மாதிரி வச்சுருப்போம் அந்த இடத்துல. அதுதான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டார். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளக் கீ. ப்ளக் கீனா ஆல்ரெடி நமக்கு தெரியும் சுவிட்ச். சரிங்களா? இப்போ இந்த கரண்ட்டெல்லாம் நான் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், பேட்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணி வோல்ட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு அம்மீட்டரில் செக் பண்ணிவிட்டு கேல்வனோமீட்டரில் செக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டாரை வச்சு நான் வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக கொடுக்கும்போது எனக்கு அங்கே கரண்ட் வந்து அந்த பல்புக்கு போகணும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும்? இந்த ஸ்விட்ச், அந்த டார்க்காக ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்க் ரெட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஸ்விட்ச். இந்த மாதிரி ரெட்டு டார்க்காக புள்ளியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஓப்பன் டைப்பில் இருக்குது, சுவிட்ச் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இவங்க இந்த பாருங்கள், இந்த க்ளோஸ்டு டைப்பில் ஒன்றுமே கொடுக்கல, அப்போ ஒன்றுமே கொடுக்கலன்னா அது ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு இது சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. சரிங்களா? நடுவில் அந்த டார்க்காக அந்த புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கொடுக்கலன்னா ஆஃபில் இருக்குது. சரிங்களா? இது வந்து கீ, ப்ளக் கீ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கே. சரிங்களா? என்ன கீ யூனிட் வந்து கே, ஸ்மால் கே. பல்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க இப்படி தான் ஒரு, ஏன்னா உள்ள பல்பில் என்ன இருக்கும்? அந்த ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிலமெண்ட்ஸை சுற்றி பல்பு கனெக்ட். குண்டு பல்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட்ஸ் நல்லா தெரியும். அதனால் பல்புக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கனெக்ஷன். சரிங்களா? கிரவுண்ட் கனெக்ஷன்னா இப்போது இந்த கரண்ட்டு இது பேட்டரியிலேருந்து எடுத்து வோல்ட் மீட்டரு, அம்மீட்ரு, கேல்வனோமீட்டர்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா கரண்ட்டும் கொண்டு வந்துட்டேன் நான். ஃப்ளக்கு கீ வரைக்கும் கொண்டு வந்து பல்பு வரைக்கும் கொண்டாந்துட்டேன். இதை எல்லாத்தையுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பேர்ன் ஆகாமல், எந்த ஒரு இது கரண்ட் ஷாக்கு இந்த மாதிரி எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு எது தேவைன்னா இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து அது எர்த் கனெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா கீழே அப்படியே பவர் அதிகமாக இருக்க அப்படியே லெஸ் ஆகிட்டே போகிற மாதிரி. சரிங்களா? அதனால் இதை இப்படி தான் சிம்பிள் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் டாட்டில் வந்து முடியும். இதை வந்து எந்த யூனிட்னா ஜிஎன்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, கிரவுண்ட் கனெக்ஷன். சரிங்களா? அதுக்கு ஜிஎன்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கரண்ட்டையும் அப்சர்வ் பண்ணி வேலை நடக்கிற ஸ்டேஜில் இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து தாங்கி இருக்கும். ஏதாவது வெடிச்சிடாமல் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராமல் இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து சேஃப்டி பண்ணும். கிரவுண்ட் கனெக்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒன்று ஷாக் அடிக்கும், இல்லை ஏதாவது அதிக வோல்டேஜ் போகும்போது டக்குன்னு அது ஏதாவது ஆகிடும், பேர்ன் அவுட் ஆகிடும், என்ன ரெசிஸ்டாரை மீறி என்ன ஒர்க்கு நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து சேஃப்டி பண்ணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எல்இடி லைட், குட்டி குட்டி லைட் நம்ம வாங்கி செய்வோம் இல்லையா, அதுதான் எல்இடி லைட். நீங்கள் லோயர் கிளாஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு சிம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்க்கு வந்து ஒரு ஏரோ மார்க். சரிங்களா?
இங்கே இந்த நெகட்டிவ்க்கு வெறும் ஏரோ மார்க் மட்டும் போட்டு முடிச்சிடக்கூடாது. இந்த அதை தடுக்கக்கூடியது நெகட்டிவ், அந்த சார்ஜ் அதை வந்து இப்படி போடணும். சரிங்களா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சரி, இது லைட் எமிட்டிங் அப்படின்னா இந்த சார்ஜஸ்னால லைட் வந்து எரியுது அப்படின்னா அதுக்கு என்ன சிம்பிள்னா மேலே 2 ஏரோ போட்டாங்கனாவே அது எல்இடி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்இடி இல்லை அப்படின்னா அது டயோடு. கீழே டயோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை, ஒரு ஏரோ அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கான கோடு. சரிங்களா? இது 2 தான் இருக்குது. ஸோ இதை வந்து டயோடுன்னு சொல்லுவோம். ஆனால் லைட் எமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்இடின்னு சொல்லிட்டாங்க. லைட் எமிட்டிங்னு ஃபுல்லாக கூட சொல்ல மாட்டாங்க, எல்இடி அப்படிங்கிற அந்த யூனிட்டை சொல்லுவாங்க. அப்போ எல்இடினாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், லைட் எரியுதுன்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணணும், அந்த ஏரோ போடுறீங்க, ஏரோ போட்டு அது கூட இந்த ஜாயின் இந்த கோடு போட்டுட்டு மேலே லைட் எரியுதுங்கிறதுக்கு இப்படி டபுள் ஏரோ வரும். சரிங்களா? டபுள் ஏரோ இப்படி போடணும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, டபுள் ஏரோ போடணும். அப்படி போட்டோன்னா அது வந்து லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸு மைனஸ்னு. அது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா, ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, நமக்கு கரண்ட்டை கொடுக்குறது. சரிங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் தான் கரண்ட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அந்த ப்ளஸ்னால் என்ன, ப்ளஸ்ஸுங்கிறது ஆனோடு அப்படின்னு சொல்கிறோம், மைனஸ்ங்கிறது கேத்தோடு. ஆனோட்னா ஏ, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர் போடுறோம் ஏ, அதுக்கு ப்ளஸ்ன்னு அர்த்தம். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி கிடைக்கும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன, ஆனோடு கேத்தோடு. அதனால தான் டயோடுன்னு அதுக்கு பேர். ஏன்னா 2 சிம்பிள்ஸும் இருக்குது, அதாவது 2 எலக்ட்ரான்ஸும் இருக்குது கிடைக்குது. மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு, எலக்ட்ரானாவே மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸுங்கிறது உங்களுக்கு கேத்தோடு, சரி ஆனோடு. ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் உங்களுக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகி கிடைக்கும். இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா படித்து வச்சுட்டா கடைசி ஸ்டேஜில் நமக்கு அது புரியும். சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த இது வரும். ஓகே, இன்றைக்கி கிளாஸு இதோட முடியுது. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.